ஹாய் மக்களே, எப்படி இருக்கிறீங்க? இப்போ நாங்கள் எங்கே போய்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னா வந்து ஜண்டா பாய் அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டு இருக்கோம். நம்மளோட பாருங்க நண்பர்கள்லாம் வந்து நிறைய பேர் வந்துகிட்டு இருக்கிறாங்க. இவரை பற்றி உங்களுக்கு தெரியும். நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். அதிகமாக வந்து கொண்டாட்டியோட வெளியில் போகிறாரோ இல்லையோ ஃபோனோட தான் வெளியில் போவார். இந்த பக்கம் வந்து திரும்புங்க இம்ரான். இந்த பக்கம் வந்து பெரிய முக்தி காதர் சொல்லிட்டு. ஆமா, இந்த பக்கம் வந்து இம்ரான். அவங்க எல்லாம் வந்து வெக்கப்படுறாங்க வீடியோவுக்கு. ஆமா, காரை மோதிர போற என்ன. இப்போ வந்து நம்ம ஜண்டா பாய் போகிறோம். ஜண்டா பாய் வந்து செம்மையான ஏரியாங்க. ஏற்கனவே ஒரு தடவை நம்ம போயிருக்கிறோம். செம்ம வேற லெவலாக இருக்கு அந்த ஏரியா. சொல்றியா? ஜண்டா பாய் பார்த்து இவர் வந்து இப்பதான் எங்களோட வராரு. இதுக்கு முன்னால எங்களோட வர மாட்டாரு. காருக்குள்ள இருந்துகிட்டு ஜண்டா பாய் எடுத்தோம்னா ஜண்டா பாய் இல்ல, இது காரு. இப்ப ஃபர்ஸ்ட் அத புரிஞ்சு அறிவாளிங்க. முத்துப்பேட்டையில இப்படி ஒரு அறிவாளியா? முத்துப்பேட்டை மக்கள் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இப்படிப்பட்ட ஒரு அறிவாளியை மிஸ் பண்ணிட்டீங்களே. சொல்லுங்க ஜி, நீங்க சொல்லுங்க ஜி. போயிட்டு அங்கேயும் போய் சாப்பிட அங்கேயா இப்போ வந்து அது டிசல் பைக் வந்து காரு தான் வரைக்கும். அதுக்கப்புறம் அடைக்க வச்சது ஆஃப் பண்ணி போட்டுட்டு திருப்பி சாக்கா அப்போ வாங்கின புதுசு கேட்டுட்டு போயாது. உங்க மச்சின ஓட்டுறாப்லையா? அந்த கார் தானா? மக்களே, இப்போ நாம் வந்து ஜண்டா பாய் வந்தாச்சு. ஜண்டா பாய்க்கில் வந்து ஜண்டா பாய்க், ஆமாம் கம்பங் ஜண்டா பாய்க் அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. சூப்பரான ஏரியா இந்த ஏரியா தான் ஏற்கனவே ஒரு தடவை நாங்கள் வந்திருந்தோம். அந்த ஏரியாவில் வந்து எப்படின்னா, நாங்கள் இருக்கிற இடம் மேலே கீழே வந்து ஆறு ஓடும். அந்த ஆறுலாம் குளிச்சுட்டு செம்மையாக வந்து என்ஜாய் பண்ணுறதுக்காக வந்திருக்கிறோம். பாருங்கள் சுற்றி எவ்வளோ மலை காடுகள் அப்படின்னு சொல்லிட்டு. இதுதான் ஃபுல்லாக நாங்கள் இருக்கிற வந்து புக் பண்ணியிருக்கிற இடம். மலையை பற்றிலாம், மலைகளுக்கு மேலே நடுவில் சூப்பரான இடங்க அந்த இடம். இந்த இடத்துல வந்து அப்படின்னா அப்படி ஒரு ஃபீலிங், நல்லா என்ஜாய் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் போகலாம். பாருங்கள், தேங்காய் மரம் அழகாக நின்றுக்கிட்டே என்ன பண்ணிடலாம், தேங்காயை வந்து பறிச்சிடலாம். நம்ம ஊர்களில் சில மரங்கள்லாம் வந்து இப்படி தான் இருக்கேன். அந்தளவுக்கு வந்து நல்லா சூப்பராக என்ன பண்ணியிருக்கு, மரங்கள்லாம் வந்து இருந்துக்கிட்டு இருக்குது. நான் அந்த இடத்த பார்த்தீங்களா, ஒரு பக்கம் மட்டும் வெயில் அடிக்குது, ஒரு பக்கம் மட்டும் ஏன்னா நிழலாக இருக்குது. அந்த மேகத்தோடைய நிழல் அந்த மாதிரி இருக்குது. இளநி, இதில் வந்து இளநி சிறுசாக தான் இருக்குது. இன்னொரு இதெல்லாம் நல்லா பெருசாக இருக்குது, கை கட்டுற தூரம் தான். இன்னொரு இது இளநி செவ்வளனி மாதிரி இருக்குது. என்ன இளநி வந்து செம்மையாக இருக்குது, வாங்க பார்க்கலாம். பறித்து குடித்தா நல்லா தான் இருக்குது. இடம் முக்கியமான ஆள்லாம் அந்த முத்துவாப்பா உட்காந்துருக்கிறாரு. முத்துவாப்பா ஹாய் சொல்லுங்கள். முத்துவாப்பா
செம்மங்க. என்னங்க தண்ணியே காணும் ஆற்றுல? இடம் 3 ரூம்பு, இது ஒரு ரூம்பு, அப்புறம் இங்கிட்ட ஒரு ரூம்பு இருக்குது. அந்த ரூம்பையும் போய் பார்ப்போம். எவ்வளோ அழகா சேர்லாம் அடுக்கி வச்சுருக்குறாங்க. நம்ம சாப்பிட ரெஸ்ட் எடுத்துக்கிறதெல்லாம் என்ன செம்மையாக போட்டு வச்சுருக்குறாங்க. இங்கே வந்து தண்ணி வந்துக்கிட்டு இருக்குது. மோட்டர்லேருந்து வருதா இல்லை என்னன்னு தெரியலை. முன்னாடிலாம் இந்த தொட்டி இல்லை, இப்போ புதுசாக கட்டியிருக்கிறாங்க இந்த தொட்டியெல்லாம். இங்கே ஒரு 2 ரூம் இருக்குது. ஃபஸ்ட்டு அன்றைக்கி வந்திருக்கும் போதெல்லாம் இந்த இடத்துல என்ன இல்லை அப்படின்னா சேர்லாம் போட காணோம். ஆனால் இன்றைக்கி சேர்லாம் போட்டு அழகாக பண்ணி வச்சுருக்குறாங்க. அதே மாதிரி வாடகையும் செம்மையாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க பார்க்கலாம் எப்படின்னு சொல்லிட்டு. தண்ணி தாங்க இல்லாமல் இருக்குது. ஆனால் இந்த இடத்துல தாங்க தண்ணி வந்துச்சு. ஆமாம், சூப்பராக வந்துச்சு. ஆனால் இப்போ பாருங்கள் தண்ணி வெறும் இதாக ஓடிக்கிட்டு இருக்குது. என்னென்னு தெரில, தண்ணி வேறு எங்கே வருதுன்னு தெரில. அந்த பக்கம் வருது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. போய் பார்க்கணும். கீழே போய் அடர்ந்த காட்டுக்குள்ளே போய் பார்த்துட்டு வருவோம். சாஞ்சு உட்காந்துக்கிறதுக்கு சேரு, கபாப் பண்ணுறதுக்கான அடுப்பும் இருக்குது. கபாப் பண்ணுறாந்தா பண்ணிக்கிறலாம். ஆனால் இப்போ நாங்கள் கபாப் பண்ணலை. டவுன் பண்டான் இலை, கருவேப்பிலை இலை, நெல்லிக்காய் இலை, லிமோ கஸ்தூரி நிறையா இருக்குது. என்ன அதான் முக்கியமான ஆள் இவர் தான். இந்த குரூப்புக்கே முக்கியமான ஆள் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒலி முகமது. அவர் வந்தால் தான் இந்த ஏரியாவே கொஞ்சம் ஒளியாக இருக்கு. அந்த இருக்கார் பாருங்க, அவர் தான் பண்டாரி. அப்புறம் சொல்லுங்கள் ஒலி பாய், எப்படி இருக்கியா? என்ன பண்ணுறியா? சௌக்கியமாக இருக்கீங்களா? வந்தது வராமல் போய் பாத்ரூம் நிறச்சிட்டியா? என்ன மோடிக்கு அடுத்த ஆள் இவர். மோடியை விட மோடிக்கு அடுத்த ஆள். என்ன மோடிக்கு அடுத்த ஆள். இப்பெல்லாம் வச்சுருக்காங்க, கேஸு அடுப்பு எல்லாம் இருக்குது. பயப்பட தேவையில்லை. பிரியாணியை போடுறோம். பீஃப் பிரியாணி, நெய்சோறு, பீஃப் ஈரல் பெரட்டல் செம்மையாக சமைக்கிறோம். அடித்து வெளுக்கிறோம் இன்றைக்கி. சரியா? இதில் நமக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நமக்கு ஓகே. அப்படியே அந்த 2 பேரும் பார்த்த மாதிரி இல்லைங்க. அமெரிக்கா நாட்டு அதிபரும் பிரான்ஸ் நாட்டு அதிபரும் கை குலுக்கி 2 பேரும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, ஒப்பந்தம் போடுறாங்க. 2 பேரும் ஒப்பந்தம் கையெழுத்து, 2 நாட்டு ஒப்பந்தம் பண்ணுறாங்க பாருங்க. யூடியூப்பில் போடுறது அது. நீங்கள் என்ன அனுமதி கொடுக்குறது? யூடியூப் வீடியோக்குள்ளே வந்துட்டேன்னாலே உள்ளே போயிடுறேன். என்ன இப்போ கையை வைங்க. அவர் முத்துப்பேட்டை அதிபரே உள்ளே போயிட்டு வர்றாரு, பார்த்துக்கிறீங்க. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசர் தொழுகை இப்போ நாங்கள் தொழுக போகிறோம். அங்கே ஒருத்தர் நிற்கிறாப்புல. அன்னூர் பாய் ஹாய் சொல்லுங்கள், வாங்க. ஹாயா ஹாயா. அசர் தொழுவ போகிறோம். தொழுகைக்கான டைம் வந்துருச்சு. அசர் தொழுதுட்டு இன்னும் நிறைய வேலையெல்லாம் இருக்குது. அதுக்கடையில் சின்ன ஷூட்டிங்லாம் ஓடிக்கிட்டு இருக்குது. சில ஆளுகள்லாம் அப்படியே ஷூட்டிங் பண்ணி அவங்கள எடிட் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்குது. வாங்க நம்ம முதல்ல தொழுதுட்டு மற்ற வேலையை பார்ப்போம். இவர் தலை வைக்கிறார், இவருக்கு எடுக்கலன்னு சொல்லிட்டு உங்களுக்கு எடுத்துருவோங்க. மக்களே, இப்போ நம்ம ரூம்பு வச்சுருக்குறாங்க. அந்த ரூம்பு போய் பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பலகை தான், எல்லாமே பலகையில் தான் என்ன பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரூம்லாம் ஃபுல்லாக அடைச்சி வச்சுருக்குறாங்க. ஆனால் ரூம்பு சூப்பராக இருக்கும். நம்ம ஏற்கனவே தங்கியிருக்கிறதுனால வாங்க பார்க்கலாம். ஃப்ரிட்ஜு திறந்து பார்ப்போம். ஃப்ரிட்ஜு ரன்னிங்கில் இருக்குது.
ஃப்ரிட்ஜு. வாங்க ரூமுக்கு போகிற என்ட்ரன்ஸ். வா சூப்பராக இருக்குங்க ரூம்பு. சுவிட்ச் இருக்குது, ஃபேனு, கீழே வந்து இது ஃபுல்லாக பலகை. அந்த பக்கம் பாத்ரூம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா பலகையில் போட முடியாதுல்ல, அதனால் பாத்ரூமை மட்டும் என்ன பண்ணியிருக்கிறாங்க ஃபுல்லாக செவத்தில் கட்டியிருக்கிறாங்க. இது பாத்ரூமு. நல்லா ஷவர்லாம் வச்சு ஷாம்பு எல்லாமே வச்சுருக்குறாங்க. இது ஒரு பேக்கேஜ் அப்படியே அந்த ரூம்பு. மொத்தம் 3 ரூம் இருக்குது. சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவோம். ஓகே, ஃபேனே ஆஃப் பண்ணிடுவோம். இந்த இடம் வந்து நம்ம கொஞ்சம் வந்து பார்த்து இருந்துக்கணும் இந்த இடத்துல. ஏன்னா இது வந்து ஒரு மலையடிவாரம் மலையடிவாரம் தானே. அதனால் என்ன ஆகும் அப்படின்னா மலைப்பாம்புகள் ஃபுல்லாக வந்து உள்ள என்ட்ரன்ஸாக இருக்குது. ஆமாம், என்ன அந்த ஒருத்தர் இருக்கிற நம்மெல்லாம் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பொறாமப்படுறாங்க நிறையா பேர். என்ன பொறாமப்படுறாங்க. ஆனால் எனக்கும் பிடிச்ச ஆளுகள்லாம் இன்றைக்கி ஷூட் நடந்துருக்குங்க. ஆமாம், அடுத்து ஒரு ரூம் இருக்குது, ஃபேனு, பெட்டெலாம் செம்மையாக இருக்குது. வாங்க, சூப்பராக இருக்குது ரூம்லாம். அடுத்து ஒரு ரூம்பு. வாவ், நல்லா இருக்கு. எல்லாம் பலகையிலே நல்லா பண்ணி வச்சிருக்கிறாங்க, ரிசார்ட் மாதிரி. அங்கே ஒரு குரூப்பு வந்து சாப்பாடையே பிரிச்சிட்டாங்க. இன்னத்து அதெல்லாம் வந்துடுறேன். ஏங்க ஒரு சூட் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது உட்காந்துக்கிட்டு வரக்கூடாதுன்னா எப்படி வராமல் இருக்கேன்? இந்த சீன் நல்லா இருக்குங்க. புதுசாக வந்துடுறாங்க. இந்த சீன் நல்லா இருக்குங்க. ஒட்டியை விட்டு எரிஞ்சிடும் சொன்ன சீன் நல்லா இருக்கு. இன்னொரு சொல்லுங்க வாயில. பருப்பு வந்து நம்ம வேக போட்டிருக்கோம் தால்ச்சாவுக்கு. நீ அடுத்து வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, அடுத்து வந்து தால்ச்சா வெந்ததோட தால்ச்சா வெந்ததோடு என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, தால்ச்சாவை வச்சு ஒரு பக்கம் ஒரு அடுப்பில் தால்ச்சா வச்சுட்டு அடுத்த அடுப்பில் வந்துட்டு இறைச்சியை வேக போட போகிறோம். இறைச்சியை வேகப்பட்டதோட நெய்சோறு இது எல்லாம் ரெடி ஆனதுக்கப்புறம் செம்மையாக அதோட பரோட்டா வேறு இருக்குது. பரோட்டாவையும் அதையும் வந்து விட்டு விளாசுறோம். நீங்களும் இல்லையா இந்த கூட்டத்தில் அடிங்கச்சி? இல்லை அவர் பிளேயருங்க, டிஸ்ட்ரிக்ட் பிளேயருங்க அவர். இப்போ தெரிஞ்சிருமுங்க. பிளேயரா இல்லை டிவிடி பிளேயரா? இங்கே வாங்க. ஏன் வராரு, கதிரை விட போறாரு, சிதற விட போறாரு, டொரியான் வராரு. மண்டே போட போறாங்க. ஆமா, எவ்வளோ டொரியான்? பரவாயில்லையா? சார்ஜரை நீங்கள் ஓயாமல் புடுங்குவது நன்றாக இல்லை, கொஞ்சம் திருத்தி கொள்ளுங்கள். இல்லை என்றால் வேற மாதிரி நடந்துவிடும். எப்படி நடப்பீங்க? அதையும் நடந்து காட்டுங்க. நடக்க மாட்டோம். முடிஞ்சிருச்சு மக்கள். இது வந்து டொரியானு, மலேசியாவோட ரொம்ப ஃபேமஸானது இந்த டொரியானு. இதிலே வந்து மொசோக்கிங் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னமோ பேர் சொல்லுவாங்க. செம்மையாக இருக்கு. இன்றைக்கி தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஆல்ரெடி நிறையா சாப்பிட்டோம். இப்போ வந்து பாருங்கள், செம்மையாக இருக்குது. வாங்க பார்ப்போம். ரூம் நீங்கள் சாப்பிடுங்க. உங்களுக்கு கேமரா எடுத்து வரவே இல்லை. கொள்ளணுங்க கொள்ளையா இதுதான் இருக்குது. எப்படி உடைக்க மட்டும் பிடிச்சிட்டு இருக்கேன். நாங்கள் சாப்பிட்டுட்டு இருக்கோம். உடைங்க. இந்த இருக்குல்ல, இதுதான் உடைக்கணும். இந்த இருக்குல்ல, இவர் நம்ம ஹெல்ப் பண்ணுறாரு.
என்ன நல்ல ஒரு கல்யாணம் ஆயிடுச்சு. இனிமேல் கல்யாணம் ஆகிற மாதிரி இருந்தால் ஒரு கல்யாணம் எப்படி நடந்திருக்கு ஏற்று பாருங்க. காசே நீ நினைக்கிற தப்பு. அந்த கல்யாணத்தில் எப்படி மாப்பிள்ளை நின்றுப்பாரு அவரு போனை வச்சுக்கிட்டு. தலைவரே பாருங்க, நான் குதிரை ஏற போறேன், கழுதை ஏற போறேன். டேய் வாடா டைம் ஆயிடுச்சுன்னு கூப்பிடுறாங்க. அவங்க நிற்காங்க. மக்களே எனக்கு வாழ்த்து போறாங்க. அது இருங்க மக்களே இதுதான் பொண்ணு பார்த்துக்குங்க. மாப்பிள்ளை சிரிமா சிரி அப்படிங்க. வளைங்க குரூப் நடந்துருக்கு. எல்லாரும் ஒண்ணா பார்த்து சாப்பிடுறாங்க. தொழுது வருங்க. ஆமாங்க. பிரிச்சு ஆசையை காட்டி விட்டோம்ல, வேற என்ன பண்றது? ஏதாவது நல்ல விஷயம் நடக்கும். பேய் வச்சு தொழுவ போலான்னு உள்ள போறேன். வாங்க 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 வாங்க. தொழுது வந்து எல்லாரும் தொழுதுட்டு வந்து சாப்பிடுவோம். அந்த பால் வந்து நீங்க தண்ணி தான் நிக்கும். இருக்கும் இருக்கும். அது இதுல என்ன இருக்கு? இதெல்லாம் மூட நம்பிக்கை. டொரியானை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. இந்த டொரியானை பத்தி தெரிஞ்சவங்க சொல்லுங்க. அம்மா என்ன இது குப்பைங்க போதும். ஏங்கம்மா இல்ல இல்ல இது பண்றது தான். நான் என் பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து ஒரு பெரிய இதாகிடுச்சு. என்னன்னா குக்கரில் வந்து பெல்ட் எடுத்துகிட்டு வர மறந்துட்டேன் குக்கரில். அதனால் வந்து ரொம்ப லேட் ஆகுது. சீக்கிரம் வேலையை முடிச்சிடலான்னு பார்த்தேன். தால்ச்சா வச்சு பிரியாணி போட்டு எல்லாம் பண்ணிடலான்னு. ரொம்ப லேட் ஆயிடுச்சு. வாங்க இப்போ எவ்வளோ வெந்திருக்குன்னு பார்ப்போம். நம்ம டால் ஒக்க டால் வந்து இன்னும் கொஞ்சம் தான் வெந்துடும். டாலில் வந்து ஏன் இந்த ஸ்பூன் போட்டிருக்கு அப்படின்னா, இதுதான் பீஃப். வாங்க பார்ப்போம். பீஃபு மெயினான ஆளுகிட்ட இப்பதானங்க லேட்டா குடிக்கிறீங்க. மாமா ஆட என்னங்க இன்னும் வேக வேண்டிய இருக்குது. இருக்கிறத நான் பார்க்கவே இல்லைங்க. நான் அப்போதே கொடுத்துருக்கேன். அவங்க வாங்க. இப்போ நம்ம வந்து தால்ச்சா வந்து பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து தால்ச்சா என்ன பண்ணுவோம், ரெடி பண்ணிடுவோம். தால்ச்சா ரெடி பண்ணிட்டோம்னா மற்ற வேலையெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியாக முடிச்சு விட்டுடலாம். ஆமாம், தால்ச்சா நம்ம கருவேப்பிலை இதெல்லாம் போட்டாச்சு. அடுத்து வெங்காயம், என்ன வெங்காயத்தை போட்டு வதக்கிடுவோம் நம்ம செம்மையா. ஓகே, வெங்காயம் வந்துக்கிட்டு இருக்குது, வேகட்டேன். வெங்காயம் ஓகே, நம்ம என்ன பண்ணுவோம், தால்ச்சா வச்சு விட்ருவோம். அருமையான தால்ச்சா வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு மக்களை. அடுத்ததாக வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பிரியாணி. அடுத்து இந்த இறச்சி மட்டும் வெந்ததுக்கப்புறம் பிரியாணியை ஏற்றிட்டோம்னு வச்சுக்கிறோங்கண்ணா. சும்மா ஒரு 10-12 பேர் சாப்பிட்ற மாதிரி பிரியாணியை வந்து ஏற்றிட்டோம்னா செம்மையாக வந்து இன்றைக்கி ஒரு பிடிச்சிட வேண்டியதான், வெளுன்னு வெளுத்துட வேண்டியதான் பிரியாணியை. அப்படியே தால்ச்சாவை பாருங்கள், வந்து இதான் ரெடி ஆகிட்டு இருக்கு தால்ச்சா. வா செம்ம பாருங்க. இப்போ தான் வந்து பிரியாணி மணி 11 மணிக்கு பிரியாணி ஆக்குறாரு. இப்படி பிரியாணி ஆகினாருன்னா என்ன ஆகுறது? மனுஷன் பசியோடு இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏங்க 11 மணிக்கு என்னதாங்க போட்டு கிண்டிக்கிட்டு இருக்கிறீங்க? வெங்காயம் 11 மணி ஆகுது. மணி 11 மணியா? எத்தனை மணி? மணி 11 மணி ஆகுதுங்க. 11:10 ஆகுதுதான். பிரியாணி போதும், மூடுங்க. அதை கொஞ்சம் நேரம் வேகட்டும். போட்டு கிண்ட சொன்னால் ஒரேடியாக கிண்டிக்கிட்டு இருக்கிறாரு. என்ன பண்ண சொல்றிய? இது வந்து நாங்கள் மட்டன் பிரியாணி ஆக்குறோமா இல்லை வந்து வண்டு பிரியாணி ஆக்குறோமான்னு தெரியல. சாப்பிடும் போது தான் எத்தனை வண்டு வருது எத்தனை ஈ வருதுன்னு தெரியல. மாஸ்டர் இவர் தான் பார்த்துக்கங்க. என்ன மாஸ்டர் நான் தான், ஆனால் அவர் போட்டு கற்றுக் கொடுத்தது இவர் தான்.
கருத்தரா பிரியாணி ஆக்குறேன்னா மண்டி பிரியாணி ஆக்கிட்டு இருக்காப்ல. நீங்க சிக்கன் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, மட்டன் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க, ஃபிஷ் பிரியாணி கேள்விப்பட்டிருப்பீங்க. இவர் மண் திறந்து கிண்டுங்க. இன்னும் பக்கத்தில் போங்க. அப்படியே மூடி விடுங்க. இறைச்சி அவிஞ்சு இருக்குது. இப்போ இதை தான் ஊற்றணும். அங்கே ஈரல் பிரியாணி, பீஃப் ஈரல் பிரியாணி சமைக்க ஆரம்பித்தார். தூரில் குளித்து விட்டது. ஆமாம், கிண்டி சுரண்டி கொண்டு இருக்கிறார். ஈரல்லாம் போடாதீங்க. என்னது போடுங்க, பீஃப் பிரியாணின்னு போடுங்க. இல்லை உளுந்துட்டா அரிசி போட்ட போட்டோம் லாஸ்ட் வரையும். கேமரா உள்ள போடுங்க, சட்டி உள்ள போட்டு எடுத்துட்டு கொண்டாங்க. அது விடாம அவர் கிளம்பிட்டார் பாவம். ஓகே, பசிக்குதுங்க, வேணாமாங்க. நீங்க 10 வச்சு ஊற்றிருக்காப்ல. இன்னைக்கு அவருக்கு 2 பொறிக்கலாம். அப்புறம் அரிசி விடப்படா மூடி சொல்லுதா மூடி போனால் அங்கே இருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணியாச்சுன்னா ஃபுல்லாக வந்து பீஃபு பிரியாணி வந்து எல்லாம் போட்டு அது கொதிக்க விடுவோம். தனியாக கொதிக்க விட்டதுக்கு அப்புறம் தான் என்ன பண்ணணும் அப்படின்னா அரிசியை கொட்டுன்னு வாங்க. நம்ம கொஞ்சம் ஒரு 5-10 நிமிஷம் வெயிட் பண்ணுவோம். வந்து ஏற்றியாச்சு. ஆமாம், அதோட சேர்த்து மட்டன் கறி இதே நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஏற்றிருக்கிறோம். என்ன அவர் வந்து ஓப்பன் பண்ண ப்ராப்ளம், அவங்க ஓப்பன் பண்ணி பார்ப்போம் எப்படின்னு. இல்லைங்க, கரண்டி இருந்தா மட்டன் கரண்டி இருக்குல்ல, துண்டை இதை பிடிச்சிட்டு கிண்டனே சட்டியை இது பண்ணிக்கிட்டு திணறாரு. ஒரு சட்டி வைக்க தெரியல. ஓகே, கிண்ணு ஓகே 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 அப்படியே இது பண்ணி சமப்படுத்தி விடுங்க. ஓகே போங்க, அப்படியே வச்சுருக்கோமா. பீஃப் பிரியாணி, ரைத்தா, தால்ச்சா, மட்டன். மட்டன் கொஞ்சமாக தான் இருக்கேன், பார்த்து அனுசரித்து எடுத்துக்கிறேன். ஒரு வாரம் மட்டன். ஆமாம், வந்துச்சுன்னா எடுத்து எனக்கு தட்டில் வச்சுருங்க. ஓகே, நம்ம ஆளு தாங்க. ஹாய் மக்களே, காலை வணக்கம். நல்லா நைட்டில் பிரியாணியை நல்லா சாப்பிட்டுட்டு நல்லா மப்பில் படுத்தாச்சு. அங்கிட்ட ஒருத்தர் முகத்தையெல்லாம் மூடிட்டார் பாருங்க. அவர்லாம் வந்து வெக்கப்பட்டுக்கிட்டு இருக்கிறாரு. மக்கள்லாம் பார்த்துட்டு கண்ணுன்னு வச்சுட்டிங்கன்னா அவர் அழகில் மயங்கிட்டிங்கன்னா அதனால் அவர் முகத்தை மூடிக்கிட்டார் பாவம் அப்படின்னு சொல்லிட்டு. எல்லாம் நல்ல தூக்கத்தில் என்ன நல்லா சாப்பாடை சாப்பிட்டுட்டு நல்லா தூங்கியாச்சு. இப்போ காலையில் மணி 7 மணி ஆகுது. என்ன 7 மணிக்கு இந்த இதனுடைய வியூஸ் இருக்கிற செம்மையாக இருக்குங்க. அந்த அந்த அழகை பார்த்தோம்னு வச்சுக்கிறீங்களேன், சும்மா அப்படித்தான் இருக்குது. நீங்கள் பாருங்க, பனி மூட்டமாகவும் என்ன பனி மூட்டத்தோட எப்படி அழகாக ஒரு மலைக்கு மேலே கீழே மட்டும் ஆறு ஓடி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் மட்டும் போய் குளிச்சுட்டு நல்லா குழு குழுன்னு குற்றாலத்தில் குளித்த மாதிரி நல்லா வந்திருக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து நாம் என்ன பண்ண போகிறோம், என்ன பண்ணலாம்? என்னங்க சைகை காட்டுறியா? சும்மா சொல்லுங்கள். யார் யாருக்கு என்னென்ன வேணுங்க சொன்னால் தான் செஞ்சு தர முடியும். சொல்லுங்கள், என்னது தாரே கையை உதறினா தான் போடு. ஆமாம், நீங்கள் கையை உதறினா தான் போடு.
அது நம்ம சும்மா இருக்கிற வரைக்கும் பக்கத்தில் வந்துட்டு ஓடி போயிடும். அது நம்ம கையை உதற என்ன ஆகும்னா நம்மளை அடிக்க வரான்னு சொல்லிட்டு வந்துடும். ஆமாம், அதனால் விட்டுருங்க. மலைக்குளவி வந்து சுற்றுதுன்னு சொல்லிட்டு எல்லாம் வந்து கையை வச்சு விரட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அது இப்படி விரட்டக்கூடாது. மலைக்குளவியை வந்து பக்கத்தில் வரப்போகும்போது பயத்தில் நம்ம செய்வோம். என்னது எங்கே குருவி ஓடிச்சாங்க? என்ன குருவின்னு தெரியலை நமக்கு. ஒரு அழகான காலையில் ரம்மியமான வேலையில் ஒரு இஞ்சி டீயை போட்டு குடிப்போம். நம்ம என்ன இஞ்சி டீயை போட்டு குடிப்போம். ஓகே மக்களே, இப்போ வந்து காலையில் ஒரு அழகான ஒரு இஞ்சி டீயை வந்து நம்ம இன்றைக்கி போட்டு குடிக்க போகிறோம். இஞ்சி டீ செம்மையாக இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம், இஞ்சி டீயை போட்டு அருமையாக வந்து இன்றைக்கி போட்டு குடிக்க போகிறோம். வாங்க பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு முன்னால் வந்து இப்போ நம்ம நிறையா சின்ன வேலைகள் இருக்குது. அதை வந்து இஞ்சியை தட்டனு, எதில் தட்டுறதுன்னு தெரில இஞ்சியை. ஆமாம், இஞ்சி எதில் தட்டுறதுன்னு தெரில. இஞ்சியை தட்டிட்டு அழகாக என்ன பண்ணுவோம், இதில் தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதானே இருக்குது. ஆமாம், இஞ்சி டீ என்ன இப்படி வந்து உட்காந்து அந்த இஞ்சியை தட்டி கொடுங்க. இஞ்சி டீ குடிக்கணுமா வேணாமா? காரம் சாரமாக இருந்தால் தான் குளிருக்கு நல்லா இருக்கு. பிரியாணி வைக்கிறதுக்கு இஞ்சி இது பண்ணுறாப்புல போட்டுக்கிட்டு பஸ் இல்லை அது பத்தாது. இல்லை பத்தாது. நீங்கள் தட்டுங்க, அதையும் தட்டுங்க. கோவத்தில் தட்டாதியா, யாரையோ குத்துற மாதிரி தட்டுற மாதிரி இருக்கு. யாரை குத்துற மாதிரி தட்டுறியா? என்னைய குத்துற மாதிரி இல்லை, இது ஏதோ ஒரு கோவத்தில் ஃபோனில் நேற்று நைட்டு பொண்டாட்டிகிட்ட பேசிக்கிட்டாப்புல. ஏதோ ஒரு பிரச்சனை. டவரே இருக்கல, எங்க டவர் இல்லாத ஏரியா கொண்டு வந்து பொண்டாட்டிகிட்ட பேசுனேன், ஆட்டுக்குட்டிகிட்ட பேசுனேன். ஓகே, இந்த மக்களே கிக்கிறதா சொல்ல காலையிலேயே இஞ்சியை போட்டாச்சு. இஞ்சி வந்து செம்மையாக என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, இப்படி பொங்கி வரும்போது ஒரு கிண்டிக்கிட்டேன்னு வச்சுக்கிறீங்களேன், சும்மா அப்படித்தான் இருக்கு. நம்ம செம்மையா இருக்குங்க. என்ன சக்கரை இல்லாத டீ ஆல்ரெடி நம்ம குடிச்சதுனால நமக்கு பழக்கம். ஆனால் இப்போ மற்ற ஆளுகள்லாம் எப்படி குடிக்கிறாங்கன்னு பார்ப்போம். இம்ரான் பாய், சக்கரை இல்லாத டீ குடிக்கிறான் தான் குடிங்க. அருமையான ஒரு சக்கரை இல்லாத டீயை வந்து காலையிலே போட்டாச்சு. சூப்பராக இருக்கு. ஃபைசல் பாய் வந்து எல்லாத்தையும் டெஸ்ட் பண்ணுறாரு. யார் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்களோ அவங்கள வச்சு குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் நீ ஊற்றலையா? நீங்கள் எல்லாத்தையும் ஆளை கடத்தி விட்ற மாதிரிலாம் தெரியுது ஃபைசல் பாய். ஏன் இன்னும் குடிக்க முடியலங்கிறியா பாசே? பழகுங்க குடிச்சு. இந்த பாருங்க ஒரு கிளாஸ் டீ. ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே வைங்க.
காலங்காத்தாலேயே எந்திரிச்சு வந்து என்ன பாத்ரூம் போகிற மனுஷன்ட்ட டீ போட்டு கேட்டுவிட்டு இப்போ கடைசியில் காலையிலே பயபக்தி வந்துருச்சு. என்ன பாருங்க எப்படின்னு ஃபுல்லாக நல்லா செடியெல்லாம் வளர்த்து மரத்தை வளர்த்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா வச்சு சூப்பராக இருக்குது. இது என்ன செடின்னு தெரியல. ஆமாம், ஆனால் நம்ம ஊரில் பிரண்டை இருக்கும்ல அந்த மாதிரி இருக்குது. மரங்களோட இயற்கையின் காதலன் அப்படிங்கிற மாதிரி. காலையிலே வருங்க குளிக்காமலாம் எப்படி நின்றுக்கிட்டு இருக்கிறாருன்னு. செம்மையா அப்படியே ஹோல்ட் பண்ணு. இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா கீழே ஆறு ஓடும். அந்த ஆறை பார்க்குறதுக்கு தான் போகிறோம். ஆனால் ஆறு வறண்டு போய் கிடக்குது. என்ன வறண்டு போன ஆறை போய் பார்த்துட்டு வருவோம். தண்ணி ஆற்றுல தண்ணி ஊற்றுனா கொஞ்சம் கூட வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், இந்த பாருங்க ஆற்றுல தண்ணி ஊற்றி விடுவான், தண்ணி ஓடு அப்படிங்கிறாப்புல. பரம்புக்குடி அதனால தான் கரெக்டாக எல்லாத்தையும் கரெக்டாக சொல்கிறாப்புல. நான் பரம்புக்குள்ள வைகை ஆறு ஓடுதுல. போவோம் வாங்க, போய் பார்த்துட்டு வருவோம். செம்ம இறங்குற வழியை பற்றியலா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா இடம்லாம். ஆறு, இந்த ஆறு வந்து தண்ணி ஓடி வரும். ஆனால் இங்கே வந்து இப்போ என்ன அப்படின்னா தண்ணி வந்து ஃபுல்லாக எங்கேயோ மேலே வந்து வேலை பார்க்குறாங்களாம். அதனால் தண்ணியில் அடைச்சி வேறு பக்கம் திருப்பி விட்டதா சொல்கிறாங்க. ஆனால் என்ன எப்படி என்ன ஏதுன்னு தெரியலை. இந்த அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஓடும். நான் நிற்கிறேன்ல, இந்த அளவுக்கு வரைக்கும் தண்ணி ஓடும். அந்தளவுக்கு நல்லா தண்ணி இருந்துக்கிட்டு இருந்தது. இப்படிலாம் அடைச்சி வச்சு நல்லா குளிக்கலாம். இந்த இடத்துல தண்ணியை அடைச்சி வச்சிட்டோம்னா குளிக்கலாம் நல்லா. இப்போ வந்து இப்போ அந்த டோருலாம் வச்சுருக்குறாங்க அடைக்கிறதுக்கு. பாருங்கள், அடர்ந்த காட்டுக்குள்ளே எப்படிலாம் பச்சை கிளி ஒரு பறவை நிற்கிது, கிளி மாதிரி. மக்களே வாங்க, இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்த வழி ஒன்று இருக்குது கீழே இறங்குறதுக்கு. அதை போய் பார்ப்போம். ஆனால் அதுலேயும் தண்ணி வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. என்ன தண்ணி கொஞ்சம் வந்து கம்மியாக தான் இருக்குது. வாங்க போய் பார்த்துட்டு வருவோம். செம்மையாக இருக்குது, பார்ப்போம். பார்த்து இறங்கணும், இல்லை அப்படின்னா கவுத்தி விட்டுரு. ஏன்னா கல் எல்லாம் செருப்பு கொஞ்சம் வலுவலுன்னு வேறு நிற்கிது. நல்லா அழகாக படிக்கட்டெலாம் போட்டு கட்டி வச்சுருக்குறாங்க. இதில் தான் முன்னால் வந்து குளித்தோம். தண்ணி அங்கேருந்து ப்ரெஷராக ரொம்ப ப்ரெஷராக வரும். ஆமாம், ரொம்ப ப்ரெஷராக வரும் தண்ணி. சூப்பராக இருக்குது நல்லா குளிக்கிறதுக்கு. அதுக்கு கடைசியில் வந்த ஆசையெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. இப்படி தண்ணி வந்தால் எங்கே போய் குளிக்கிறது? குளிக்க முடியாது. மக்களே, இதோட எங்களுடைய ஜண்டா பாய் ட்ரிப் வந்து முடியுது. நாங்கள் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கிளம்ப போகிறோம். மணி 12 மணிக்கு காலி பண்ணி ஆகணும். ஆனால் இருந்தாலும் பாருங்கள், என்ன இந்த பிரியாணி தால்ச்சா ஒன்றும் காலி ஆகாமல் இருக்குது. இதுக்கு முக்கியமான ஒரு ஆள் என்ன வராமல் இருக்கிறாப்புல. வந்துட்டாப்புலனா காலி ஆயிரும். என்ன இதோட நாங்கள் என்ன பண்ண போகிறோம்? கிளம்பி போய்கிட்டே இருக்க வேண்டியது தான். ஒரு பெரிய வண்டு ஒன்று இருக்குதான். வாங்க எந்த வண்டு இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். என்ன நம்மளை கோர்த்து விட்டுட்டு அவங்க எஸ் ஆகாமல் இருந்தால் சரிதான். ரம்புத்தான் மரம்
இது என்ன பலாப்பழமாங்க? செம்பட்டா மரம் எங்கெங்கே இருக்க வந்து கிளியா? இதா வெட்டுக்கிளி மாதிரியா? வெட்டுக்கிளி மாதிரி வந்து ஒன்று போகுது. ஆமாம். ஏன் 500 ரூபாய்? இது பெருசாக இருக்கு பாருங்க. இது வெட்டுக்கிளி ஒன்று மட்டும் வெட்டுக்கிளி தனியா எங்கே? இந்த உள்ள இருக்கு பாருங்க. பாருங்க அந்த என்னதா? அது இல்லை செம்பட்டா மரம், டொரியான் மரம், ரம்புத்தான் மரம், லிமோ கஸ்தூரிலாம் நிறையா நிற்கிது. ஆமாம், லிமோ கஸ்தூரி நிறையா இருக்குது. இங்கிட்ட வந்து ஒரு பேக்கு ஒன்று தொங்குது. யார் காய போட்டிருக்கான்னு தெரில. இங்கே யாரோ தங்கியிருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். என்ன இங்கே விவசாயம்லாம் நிறையா பார்க்குறாங்க. கொஞ்சம் பார்த்து நிற்கணும். அடிவாரம், மலை அடிவாரம், சரியான மலை காடுகளை சுற்றி இங்கே வந்து என்ன பண்ணிகிட்டு நின்றுக்கிட்டு இருக்கோம். எலுமிச்சை பழம். மக்கள் கிளம்புவாங்க. எலுமிச்சை பழம், சின்ன எலுமிச்சை பழம் இதெல்லாம். அடுத்த தடவை இன்னொரு இடத்துல என்ன பண்ணுவோம், நம்ம அழகான ஒரு பிளேஸில் வந்து நம்ம சந்திப்போம். ஓகேவா? மறந்துடாமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் மக்களே. ஓகே, பை பாய்.